Hi everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன். ஸோ இதுவே எனக்கு ஒரு ஆல்டிஹைடை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ரியாக்ஷன் தான். ஸோ இதுக்கு முன்னாடி இதே ஆல்டிஹைடை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நம்ம ரோசன்மன் ரிடக்ஷன் ஒரு ரியாக்ஷன் பார்த்துருக்கோம். ஸோ அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க. ஸோ ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரியாக்டன்ட் எனக்கு அல்கைல் சயனைட். ஓகே, இப்போ இதோட ஜென்ரல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஆர் சயனைட் அப்படின்றப்போ எனக்கு CN. ஓகே, கார்பனோட வேலன்சி 4. அப்போ இந்த பக்கம் நீங்கள் ஒரு பாண்டு போட்டிருக்கீங்க, இங்கே 3 போட்டால் தான் எனக்கு 4ன்ற வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆகும். அதுமாதிரி நைட்ரஜனோட வேலன்சி 3. ஸோ அதுக்காகவும் நம்ம இங்கே 3 பாண்டு போட்டுக்கிறோம். ஸோ அல்கைல் சைனைட் அதோட சிம்பிள் எனக்கு R. ஸோ நான் எந்த விதமான அல்கைல்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நான் மெத்தில் சயனைட் எடுத்துக்கிறேன். மெத்தில் சயனைட். ஓகே, ஸோ அதோடு நம்ம செய்ய போகிறது அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ அந்த ப்ராசஸ்க்கு பேர் எனக்கு ரிடக்ஷன் ப்ராசஸ். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பண்ண போகிறோம். இதை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் வேணும். ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன், டின் குளோரைடை உள்ளே எடுத்திருக்கேன். ஒரு ஆசிட் மீடியம் வேணும். ஸோ அதனால HCl உள்ளே எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ நான் எத்தனை ஹைட்ரஜன் ஆட் பண்ண போகிறேன், 2 ஹைட்ரஜன் மொத்தம் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது பாண்டை பிரேக் பண்ணணும். பாண்டை பிரேக் பண்ணால் மட்டும் தான் உங்களால் H உள்ளே கொண்டு போக முடியும். ஒரு பாண்டை மட்டும் பிரேக் பண்ணுங்கள். ஓகே, ஒரு பாண்டு பிரேக் பண்ணிவிட்டு 2 இருக்குது பார்த்தீங்களா, 2ன்றதுனால ஒரு H கார்பனுக்கும் இன்னொரு H நைட்ரஜனுக்கும் கொடுக்கும். அப்போ ஆன்சர் CH3C. நான் ஒரு பாண்டை தான் பிரேக் பண்ணியிருக்கேன், மிச்சம் 2 எனக்கு அப்படியே தான் இருக்கும். தென் கார்பனுக்கு ஒரு H கொடுங்க, நைட்ரஜனுக்கு ஒரு H கொடுங்க. ஓகே, அப்போ இந்த இன்டர்மீடியட்டுக்கு பேர் தான் என்னது, இமைன்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கீங்க, மெத்தில் சயனைடை இமைன்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன், வாட்டர் ஆட் பண்ணுறேன். தென் அதுவும் எனக்கு ஒரு அசிடிக் மீடியமில். ஸோ ஆசிட் சிம்பிள் எனக்கு H+. ஓகே, வாட்டரை இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், 2ஆக பிரிச்சுக்க போகிறேன். ஹைட்ரஜன் தனியாக, ஆக்சிஜன் தனியாக பிரிச்சுக்க போகிறோம். இப்போவே நம்ம HOHன்னு பிரிப்போம். இங்கே அந்த மாதிரி இல்லாமல் H முழுசாக தனியாகவும் ஆக்சிஜன் முழுசாக தனியாகவும் பிரிச்சுக்கிறேன். ரைட், ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், இந்த பாண்டை நான் மொத்தமாக பிரேக் பண்ணிட போகிறேன். எனக்கு இது வேண்டாம். ஓகேவா, ஏன்னா நமக்கு தேவை ஆல்டிஹைட் மட்டும்தான். ஆல்டிஹைட் ஃபார்மில் எனக்கு CHO. அப்போ இங்கே எனக்கு தேவை CH மட்டும் தான் தேவையே தவிர இந்த நைட்ரஜனுக்கு கூடிய காம்பவுண்ட் எனக்கு மொத்தமாகவே தேவையில்லை. இவன் நம்ம வெளியே தான் அனுப்ப போகிறோம். ஸோ 2 பாண்டையும் பிரேக் பண்ணியிருக்கேன். பிரேக் பண்ணிட்டு CHO ஆல்டிஹைட் ஃபார்மில் C இருக்குது, H இருக்குது. அப்போ இவனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது O. தென் மிச்சம் இருக்கக்கூடிய 2 H என்ன பண்ணும், இவனுக்கு தான் கொடுக்க போகிறோம். அப்போ N3H அப்படின்றப்போ அந்த மாலிகுல் எனக்கு அமோனியாவாக இது எனக்கு வெளியில் போய்டும். ஸோ கடைசியாக நமக்கு தேவையான ஆல்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. CH3CHO + NH3 அமோனியா மாலிகுல் எனக்கு வெளியே போயிடுச்சு. ஓகே, இந்த ஆல்டிஹைடுக்கு என்ன பேர் வைக்கலாம், காமன் நேம் பார்த்தீங்கன்னா அசிட். எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு மெத்தில் குரூப் உள்ளே வருதோ காமன் நேம் எனக்கு அசிட்ன்னு தான் ஆரம்பிக்கும். அது ஆல்டிஹைடாக இருந்தாலும் சரி, ஆசிடாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ். ஸோ மெத்தில் உள்ளே வந்துருச்சுனாலே நேம் எனக்கு அசிட்ன்னு தான் ஸ்டார்ட் ஆகும். அசிட் ஃபங்க்ஷனல் குரூப்பு ஆல்டிஹைட். சரி, இது காமன் நேம். ஐப்பாக் நேம் வைக்கணும் அப்படின்னா 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ ரூட் வேர்டு ஈத்து, நடுவில் இருக்கிறது சிங்கிள் பாண்ட் அண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் எனக்கு ஆல்டிஹைட். அதோட சிம்பிள் எனக்கு எத்தனால். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் லேர்ன் பண்ணணும், வரக்கூடிய கெமிஸ்ட்ரி எக்ஸாமில் நம்ம சென்டம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.